பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் இந்த நிகழ்ச்சியில 15ஆம் பாகத்துல உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று கூட நம்மளோட அழைப்பை கேட்டு மணிகண்டன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஐயா வணக்கம். ஐயா, உங்களுக்கு இயேசு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். இயேசு அவர்கள் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அப்படியா? ரொம்ப நன்றியா. மணிகண்டன் ஐயாவுக்கு இயேசு அவர்கள் பிடிக்கும், இயேசப்போல் தெரியும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் உண்மையிலே அதிர்ஷ்டசாலி. ஏன்னா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க, பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உண்மையிலே அவரோட ஆசீர்வதிப்பார். இன்று கூட நம்ம வசனத்தை கர்த்தரோட வசனத்தை பகிர்ந்து கொள்ள நம்ம தாமஸ் கேடியவர் வந்திருக்கிறாரு. ஐயா வணக்கம். வணக்கம். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு எந்த வசனம் மொழிபெயர்ப்பு பேச போறாங்க கேட்டீங்கன்னா, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சூப்பர் வசனம் நீங்க சொல்லியிருக்காரு, அருமையான வசனம் சொல்லியிருக்காரு. அதான் பார்த்தீங்கன்னா, உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனா அத்தனை ஜனங்களுக்கும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேங்கிறாரு. அப்போ ஏசப்பா உங்களை பிரியப்படுற மாதிரி அவர் வச்சுக்கிறாரு. ஏசப்பா பிரியப்படுற மாதிரி நீங்களும் நடந்துக்கணும். ஏன்னா ஏசப்பா வாழ்க்கையில நம்ம அவர் நிறைய பாடுகள் பட்டு நம்ம பூமிக்கு வந்தாரு, நமக்காக நிறைய கஷ்டப்பட்டாரு, நம்ம பாவங்களை சுமந்து சிலுவையிலே நமக்கு வெற்றி சேர்ந்தார், 3 நாள் உயிர்த்திருந்தார். அதே மாதிரி நமக்காக ஏசப்பா அடிக்கப்பட்டாரு. நம்ம ஏசப்பாவை பின்பற்றி போகும்போது ஏசப்பா நமக்காக நம்மளுடைய பாடலுக்காக நம்மளுடைய தொழிலுக்காக அவர் முன்னின்று தோல்வியை வெற்றியாக மாற்றி தருவாரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசப்பா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்க சாட்சியாய் வாழ கர்த்தர் திரும்பி செய்வாரு. கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. அதனால நீங்க ஏசப்பாவை வச்சுக்கீங்க, அவருடைய பாதையை சொல்லுங்க, அவர் சொல்லுவதை கேளுங்க. ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற போது கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் வீடியோவை சந்திக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.